அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, 12ஆம் வகுப்பு இயற்பியல் பாடத்தில் தொகுதி 2இல் அலகு 10இல் எலக்ட்ரானியல் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகள் பகுதி 4 இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஏற்கனவே நம்ம சென்ற வகுப்பில் டிரான்சிஸ்டர் சாவியாக செயல்படுதல் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்பொழுது டிரான்சிஸ்டர் பெருக்கியாக செயல்படுதல் அப்படிங்கிறத பார்க்கணும். பெருக்கி அப்படின்னா ஆம்பிளிஃபை அப்படிங்கிறது இங்கிலீஷில் நிறையா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்போது நம்ம மெதுவாக பேசுகிறத அதிகமாக பெருக்குவதற்கு, அதாவது சத்தம் அதிகமாக கேட்பதற்கு இந்த டிரான்சிஸ்டரை நாம் பயன்படுத்துகிறோம். டிரான்சிஸ்டர் பெருக்கியாக செயல்படுதல் அந்த ஒரு கொஸ்டின் ரொம்ப மிக முக்கியமான கொஸ்டின். அதுக்கு உண்டான விடையை நாம் இப்பொழுது காண்போம். செயல்படும் நிலையில் உள்ள டிரான்சிஸ்டரானது வலுக்குறைந்த சைகைகளை பெருக்கும் திறன் கொண்டது. வலுக்குறைந்தனா லோ சிக்னல் அப்படிங்கிறோம். அப்போ அதனுடைய அதை பெருக்கக்கூடிய திறன் கொண்டது இந்த டிரான்சிஸ்டர். பெருக்கம் என்பது சைகையின் வலிமையை அதிகரிக்கும் செயல்முறையாகும். அதாவது வீச்சினை அதிகரித்தல். மிக அதிக அளவு பெருக்கம் தேவையெனில் டிரான்சிஸ்டர்கள் பிணைப்பு மின்பொருள்களான மின்தடை ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம், மின்தேக்கி கெப்பாசிட்டர் மற்றும் மின்மாற்றிகள் மூலம் வரிசையாக இணைக்கப்படுகின்றன. இவை பல்நிலை பெருக்கிகள் எனப்படும். இப்போ பெருக்கம் என்பது என்ன சொன்னால் சைகையின் வலிமையை அதிகரிக்கக்கூடிய செயல்முறையாகும். அப்போ மிக அதிக அளவு பெருக்கம் தேவையெனில் என்ன செய்யணும்? டிரான்சிஸ்டர்கள் பிணைப்பு மின் பொருள்களான மின்தடை, மின்தேக்கி மற்றும் மின்மாற்றிகள் மூலம் வரிசையாக இணைக்கப்படுகின்றன. இவை பல்நிலை பெருக்கிகள் எனப்படும். இப்போ ஒற்றை நிலை பெருக்கி மின் செய்கைகளை பெருக்குவது படத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது. ஒற்றை நிலை என்பது ஒரு டிரான்சிஸ்டர் மற்றும் இணைப்பு பொருள்களை குறிக்கிறது. இப்போ என்பிஎன் டிரான்சிஸ்டரானது பொது உமிழ்ப்பான் வடிவமைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது. இதான் படம் இருக்குது. இப்போ C1 அப்படிங்கிற கெப்பாசிட்டர், R1 R2ங்கிறது ரெசிஸ்டன்ஸ், RCங்கிறது ரெசிஸ்டன்ஸ், REங்கிறது ரெசிஸ்டன்ஸ், Cங்கிறது கெப்பாசிட்டன்ஸ், CCங்கிறது கப்ளிங் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்கிறோம். V அவுட்புட் வோல்டேஜ், VSங்கிறது சோர்ஸ் இன்புட் வோல்டேஜ் அப்படின்னு கொடுக்குறோம். அப்போ டிரான்சிஸ்டர் ஒரு பெருக்கியாக செயல்படுதல் அப்படிங்கிற படம் பார்த்துருக்குறோம். அந்த அடுத்த படத்தில் 180 டிகிரி கட்ட வேறுபாட்டுடன் உள்ள உள்ளீடு மற்றும் வெளியீடு அலை வடிவங்கள். இப்போ உள்ளீடு ஏசி சைகை, ஏசிங்கிறது ஆல்டர்னேட்டிங் கரண்ட் சைகை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஏசி அதை பாசிட்டிவ், அது அப்படியே நெகட்டிவாக மாறுது. நெகட்டிவ் சிக்னல் அவுட்புட்டில் பாசிட்டிவாக மாறுது. அதை எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ தொடக்கத்தில் டிரான்சிஸ்டரானது வெளியீட்டில் பெரும சைகை பெறுவதற்கு ஏதுவாக டிரான்சிஸ்டரின் Q புள்ளி அல்லது செயல்படும் புள்ளி, Q புள்ளி அல்லது செயல்படும் புள்ளி தெவிட்டிய புள்ளிக்கு அருகிலோ வெட்டு புள்ளிக்கு அருகிலோ இல்லாமல் நிலைநிறுத்தப்படுகிறது. இப்போ வெளியிடப்பட்ட மின்னழுத்த வேறுபாட்டை அளவிடுவதற்காக ஏற்பான் சுற்றில் RC என்ற மின்தடையானது தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது. R1 R2 மற்றும் RE இதெல்லாம் மின்தடைகள் ஆகிய மின்தடைகள் சார்பளிக்கும் மற்றும் நிலைநிறுத்தும் மின் சுற்றை உருவாக்குகின்றன. அப்போ R1 R2 R3 RE ஆகியவை நிலைநிறுத்தும் மின் சுற்றை உருவாக்குவதற்காக பயன்படுத்துகின்றன. இப்போது மின்தேக்கி C1 ஆனது ஏசிங்கிறது ஆல்டர்னேட்டிங் கரண்ட், அதாவது மாறுதிசை மின்னழுத்தத்தை மட்டுமே தம் வழியே அனுமதிக்கும். உமிழ்ப்பான் புற வழி மின்தேக்கி CE ஆனது பெருக்கப்பட்ட ஏசி சைகைக்கு குறைந்த மின்மறுப்பு பாதையை அளிக்கிறது. இப்போ பிணைப்பு மின்தேக்கி கப்ளிங் கெப்பாசிட்டர் ஆனது பெருக்கியின் ஒரு நிலையை அடுத்த நிலையுடன் இணைத்து பல்நிலை பெருக்கியை உருவாக்க பயன்படுகிறது. இப்போ VS என்ற சீரிசையாக மாறும் உள்ளீடு செய்கையானது அடிவாய் உமிழ்ப்பான் சந்திக்கு குறுக்கே அளிக்கப்படுகிறது. வெளியீடானது ஏற்பான் உமிழ்ப்பானுக்கு குறுக்கே பெறப்படுகிறது. அடிவாய் அப்படின்னா பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடிவாய் உமிழ்ப்பான்னா எமிட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அடிவாய் உமிழ்ப்பான் சந்திக்கு குறுக்கே அளிக்கப்படுகிறது. எது? VS என்ற சீரிசையாக மாறும் உள்ளீடு செய்கை. வெளியீடானது ஏற்பான் உமிழ்ப்பான், ஏற்பான்னா கலெக்டர், உமிழ்ப்பான்னா எமிட்டர், குறுக்கே வெளியிட பார்ப்போம். ஏற்பான் மின்னோட்டம் IC இஸ் ஈக்குவல் டு பீட்டா இன்ட்டு IB. இது எப்படி வந்தது அப்படின்னா பீட்டா இஸ் ஈக்குவல் டு IC பை IBலேருந்து இந்த வந்தது. இப்போ வெளியீட்டு சுற்றுக்கு கிர்காஃபின் மின்னழுத்த விதியை பயன்படுத்த ஏற்பான் உமிழ்ப்பான் மின்னழுத்தம் பின்வருமாறு தரப்படுகிறது. VCE இஸ் ஈக்குவல் டு VCC மைனஸ் ICRC. இப்போ பெருக்கியினுடைய செயல்பாடு இதுவரைக்கும் பார்த்தது அமைப்பு படம். இப்போ பெருக்கியின் செயல்பாடு பார்க்க போகிறோம். உள்ளீடு செய்கையின் நேர் அரை அலையின் போது உமிழ்ப்பான் அடிவாய்க்கு குறுக்கே உள்ள முன்னோக்கு மின்னழுத்தம்
உள்ளீடு செய்கையினால் Vs அதிகரிக்கப்படும். அப்போ இதன் விளைவாக அடிவாய் மின்னோட்டம் IB மைக்ரோ ஆம்பியர்னா 10⁻⁻6 ஆம்பியர் அதிகரிக்கும். இதனால் ஏற்பான் மின்னோட்டம் IC மில்லி ஆம்பியர் 10⁻⁻3 ஆனது பீட்டா மடங்கு அதிகரிக்கும். அப்போ RCயின் குறுக்கே மின்னழுத்த இறக்கத்தை அதிகரித்து ஏற்பான் மின்னழுத்த இறக்கம்னா வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆகும். ஏற்பான் உமிழ்ப்பான் மின்னழுத்த வேறுபாட்டை குறைக்கும். எனவே நேர் அரை உள்ளீடு செய்கை வெளியீட்டில் பெருக்கப்பட்ட எதிர் அரை செய்கையாக உருவாகிறது. அப்போ நேர் அரை அப்படிங்கிறது வந்து என்னது, பாசிட்டிவ் ஆஃப் வேவ் அப்படிங்கிறோம். அதை வந்து பெருக்கப்பட்ட எதிர் அரை நெகட்டிவ் ஆஃப் வேவ் அப்படியா மாறுது. நெகட்டிவ் ஆஃப் வேவ் சிக்னல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதனால் வெளியீட்டு செய்கை வந்து 180 டிகிரி திருப்பப்படுகிறது. இது படத்தில் வந்து காட்டப்பட்டுள்ளது. அடுத்து உள்ளீடு செய்கையின் எதிர் அரை அலையின் போது, முதல்ல நேர் அரை அலையின் போது பார்த்தோம். இப்போ எதிர் அரை அலை. எதிர் அரை அலை எங்கே இருக்கும், அதாவது எக்ஸ் அச்சுக்கு கீழே இருக்கும். இப்போ உமிழ்ப்பான் அடிவாய் குறுக்கே உள்ள முன்னோக்கு மின்னழுத்தத்தை உள்ளீடு செய்கையினது குறைக்கிறது. அப்போ இதன் விளைவாக அடிவாய் மின்னோட்டம் குறைந்து ஏற்பான் மின்னோட்டமும் குறைகிறது. அப்போ ஏற்பான் மின்னோட்டத்தில் ஏற்படும் குறைவு RCயின் குறுக்கே மின்னழுத்த இறக்கம் குறைந்து ஏற்பான் உமிழ்ப்பான் மின்னழுத்த வேறுபாடு அதிகரிக்கிறது. இப்போ வோல்டேஜ் டிராப் வந்து குறைகிறதுனால நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா மின்னழுத்த வேறுபாடு அதிகரிக்கும். எனவே எதிர் அரை உள்ளீடு செய்கை வெளியீட்டில் பெருக்கப்பட்ட நேர் அரை செய்கையை ஏற்படுத்துகிறது. இவ்வாறு உள்ளீடு செய்கையின் எதிர் அரை சுற்றின் போதும் 180 டிகிரி கட்ட வேறுபாடு உருவாக்கப்படுகிறது. இது படத்தில் காட்டப்பட்டுள்ளது. சரிங்களா? இப்போ நம்ம ஏற்கனவே படம் பார்த்துருக்குறோம். அந்த படத்தை வந்து திரும்ப ஒருக்க பார்த்துடலாம். முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு AC ஆல்டர்னேட்டிங் கரண்டுடைய செய்கை வந்து முதல்ல பாசிட்டிவ் ஆஃப் வேவ், அடுத்து நெகட்டிவ் ஆஃப் வேவ். அது அப்படியே வெளியீடு வரும்போது என்ன, பாசிட்டிவ் நெகட்டிவாகவும் நெகட்டிவ் பாசிட்டிவாகவும் மாறுகிறது. ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து பொது உமிழ்ப்பான். பொது உமிழ்ப்பான் அப்படிங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே அது வந்து ப்ராக்டிக்கலில் நம்ம பார்ப்போம். மின் சுற்றுகளில் டிரான்சிஸ்டரை சிறப்பாக பயன்படுத்துவதற்கு உள்ளீடு மின்தடை, வெளியீடு மின்தடை மற்றும் டிரான்சிஸ்டரின் மின்னோட்ட பெருக்கம் போன்ற குறிப்பிட்ட சில பண்புகளை தெரிந்து கொள்வது மிக முக்கியமாகும். இப்போ NPN டிரான்சிஸ்டரில் பொது உமிழ்ப்பான் அமைப்பில் நிலை சிறப்பியல்பு பண்புகளை அறிய உதவும் மின்சுற்று படத்தில் தரப்பட்டுள்ளது. VBB மற்றும் VCC ஆகிய சார்புபடுத்தும் மின்னழுத்தங்கள் முறையே அடிவாய் உமிழ்ப்பான் மற்றும் ஏற்பான் உமிழ்ப்பான் சந்ததிகளுக்கு அளிக்கப்படுகிறது. அடிவாய் உமிழ்ப்பான் சந்தி மின்னழுத்தம் VBE எனவும் ஏற்பான் உமிழ்ப்பான் சந்தி மின்னழுத்தம் VCE எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளன. மின்தடை மாற்றிகள் R1 மற்றும் R2 ஆகியவை முறையே அடிவாய் மற்றும் ஏற்பான் மின்னோட்டங்களை மாற்ற பயன்படுத்தப்படுகின்றன. இப்போ பிஜேடியினுடைய நிலை சிறப்பியல்புகள்: உள்ளீடு சிறப்பியல்பு, வெளியீடு சிறப்பியல்பு, பரிமாற்று சிறப்பியல்பு. இப்போ நம்ம புத்தகத்தில் வந்து உங்களுக்கு வந்து இந்த கேள்வி வந்து உள்ளீடு சிறப்பியல்பு மற்றும் வெளியீடு சிறப்பியல்பு மட்டும் கேட்க சொல்லியிருக்கு. அதனால் நம்ம வந்து உள்ளீடு சிறப்பியல்பு மட்டும் நாம் பார்க்குறோம். அடுத்து வெளியீடு சிறப்பியல்பு. இப்போ உள்ளீடு சிறப்பியல்பு வரைகோடுகள் ஏற்பான் உமிழ்ப்பான் மின்னழுத்த வேறுபாடு மாறிலியாக உள்ளபோது அடிவாய் மின்னோட்டம் IB பேஸ் கரண்ட் மற்றும் அடிவாய் உமிழ்ப்பான் மின்னழுத்த வேறுபாடு பேஸ் எமிட்டர் வோல்டேஜ் VBE ஆகியவற்றுக்கு இடையே உள்ள தொடர்பினை VCE தருகிறது. இது படத்தில் காட்டப்பட்டுள்ளது. முதலில் ஏற்பான் உமிழ்ப்பான் மின்னழுத்த வேறுபாடு VCE ஒரு குறிப்பிட்ட மதிப்பில் இருக்குமாறு செயல்படுகிறது. அதாவது சந்தியை பின்னோக்கு சார்பில் வைக்க இது வந்து 0.7 வோல்ட்டுக்கு அதிகமாக இருத்தல் வேண்டும். இப்போ பின்பு அடிவாய் உமிழ்ப்பான் மின்னழுத்த வேறுபாடு தகுந்த படிகளாக அதிகரிக்கப்பட்டு அவற்றிற்குரிய அடிவாய் மின்னோட்டம் பதிவு செய்யப்படுகிறது. VBயை X அச்சிலும் IBயை Y அச்சிலும் வைத்து வரைபடம் வரையப்படுகிறது. இச்செய்முறை VCயின் பல்வேறு மதிப்புகளுக்கு திரும்ப செய்யப்படுகிறது. இதுதான் படம். அடுத்து இது வந்து கிராஃப். வரைபடத்திலிருந்து பின்வரும் முடிவுகள் பெறப்படுகின்றன. இந்த வளைகோடு சாதாரண PN சந்தி டயோடின் முன்னோக்கு சார்பு சிறப்பியல்பினை போன்று உள்ளது. அடுத்து பயன் தொடக்க மின்னழுத்தம் அல்லது வளைவு பகுதி மின்னழுத்தம் நீ வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். என்னும் மின்னழுத்தத்திற்கு கீழே அடிவாய் மின்னோட்டம் மிகச்சிறிய அளவில் அமையும். இம்மின்னழுத்த மதிப்பு சிலிக்கான் டிரான்சிஸ்டருக்கு 0.7 வோல்ட் எனவும் ஜெர்மானியம் டிரான்சிஸ்டருக்கு 0.3 வோல்ட் எனவும் அமையும். இப்போ பயன் தொடக்க மின்னழுத்தத்திற்கு அதிகமான மின்னழுத்தங்களில் அடிவாய் உமிழ்ப்பான் மின்னழுத்தத்தை பொறுத்து அடிவாய் மின்னோட்டம் அதிகரிக்கும்.
அப்போது பயன் தொடக்க மின்னழுத்தத்திற்கு அதிகமான மின்னழுத்தங்களில் அடிவாய் உமிழ்ப்பான் மின்னழுத்தத்தை பொறுத்து அடிவாய் மின்னோட்டமும் என்ன செய்யும், அதிகரிக்கும். இப்போது ஏற்பான் உமிழ்ப்பான் மின்னழுத்த வேறுபாடு அதிகரிக்கும் போது அடிவாய் மின்னோட்டம் குறைவதை கவனிக்க வேண்டும். இது வளைகோட்டை வெளிப்புறத்தை நோக்கி நகர்த்தும். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஏற்பான் உமிழ்ப்பான் மின்னழுத்த வேறுபாடு அதிகரித்தால் இயக்கமில்லா பகுதியின் அகலம் அதிகரிக்கிறது. இதனால் அடிவாயின் அகலம் குறைந்து அடிவாய் மின்னோட்டமும் குறைகிறது. அடுத்து உள்ளீடு மின்னெதிர்ப்பு. இப்போ ஏற்பான் உமிழ்ப்பான் மின்னழுத்த வேறுபாடு VCE மாறிலியாக உள்ளபோது அடிவாய் உமிழ்ப்பான் மின்னழுத்த வேறுபாட்டில் ஏற்பட்ட மாறுபாட்டிற்கும் அடிவாய் மின்னோட்டத்தில் ஏற்பட்ட மாறுபாட்டிற்கும் இடைப்பட்ட விகிதம் உள்ளீடு மின்னெதிர்ப்பு ஆர் காமா ஐ எனப்படும். இப்போ உள்ளீடு மின்னெதிர்ப்பானது வளைகோட்டின் அடிப்பகுதியில் மாறிலியாக அமையாது. அப்போ காமா ஐ இஸ் ஈக்குவல் டு டெல் VBE பை டெல் IB. அப்போ VC ப்ராக்கெட்டுக்கு வெளியில் VCE போடுறதுக்கான இது கான்ஸ்டன்ட். சரியா? அப்போ பொது உமிழ்ப்பான் நிலை அமைப்பில் உள்ள ஒரு டிரான்சிஸ்டருக்கு உள்ளீடு மின்னெதிர்ப்பு அதிகமாக இருக்கும். இது அப்படியே நமக்கு ப்ராக்டிக்கலாக இருக்கும். நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணால் நமக்கு ஈஸியாக புரிஞ்சு கொள்ளலாம். அடுத்து வெளியீடு சிறப்பியல்புகள். முதல்ல பார்த்தது உள்ளீடு, இப்போ வெளியீடு பார்க்குறோம். வெளியீடு சிறப்பியல்புகள் மாறாத உள்ளீடு மின்னோட்டத்தில் IB, ஏற்பான் மின்னோட்டம் IC மற்றும் ஏற்பான் உமிழ்ப்பான் மின்னழுத்தம் இடையே உள்ள தொடர்பினை வெளியீடு சிறப்பியல்பு அதிகரிக்கிறது. இதனை படத்தில் காணலாம். முதலில் அடிவாய் மின்னோட்டம் குறிப்பிட்ட ஒரு மதிப்பில் வைக்கப்படுகிறது. பின்பு உரிய படிகளில் ஏற்பான் உமிழ்ப்பான் மின்னழுத்த வேறுபாடு அதிகரிக்கப்பட்டு அதற்குரிய ஏற்பான் மின்னோட்டம் பதிவு செய்யப்படுகிறது. அதாவது ஏற்பான் உமிழ்ப்பான் மின்னழுத்த வேறுபாடு அதிகரிக்கப்பட்டு அதற்குரிய ஏற்பான் மின்னோட்டம் பதிவு செய்யப்படுகிறது. VCA என்ன சொல்கிறோம், X அச்சிலும் ICயை Y அச்சிலும் கொண்டு வரைபடம் ஒன்று வரையப்படுகிறது. அப்போ இச்செயல்முறை வெவ்வேறு IB மதிப்புகளுக்கு செய்யப்படுகிறது. இப்போ சிறப்பியல்பு வளைகோட்டில் உள்ள 4 முக்கிய பகுதிகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. பார்த்தீங்கன்னா தெரியும், IBயை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு VCயை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு IC வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அப்போ IBC = 0, IBC = 10 மைக்ரோ ஆம்பியர், IBC = 20 மைக்ரோ ஆம்பியர், IBC = 30 மைக்ரோ ஆம்பியர், IBC = 40 மைக்ரோ ஆம்பியர். இது ஒவ்வொரு IB வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பண்ணால் அதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு VCயை இன்க்ரீஸ் பண்ணிட்டு என்ன செய்யலாம், IC வேல்யூ நாம் பார்க்குறோம். அதுக்கடுத்து தெவிட்டிய பகுதி. VC ஆனது 0 வோல்ட்டை விட அதிகரிக்கும் போது ICயின் மதிப்பு ஒரு தெவிட்டிய மதிப்பு வரை வேகமாக அதிகரித்து ஒரு குறிப்பிட்ட VCயின் மதிப்பில் தெவிட்டிய மதிப்பை அடையும். அதாவது சேச்சுரேஷன்ஸ் லெவல் அப்படின்னு சொல்கிறோம். இம்மின்னழுத்தம் வளைவு பகுதி மின்னழுத்தம் எனப்படும். இப்போ ஆரம்ப புள்ளி 0 மற்றும் வளைவு புள்ளி A ஆகியவை இடைப்பட்ட வரைகோட்டின் ஆரம்ப பகுதி OA ஓம் விதிக்கு உட்பட்டது. அதாவது O ஆரம்ப புள்ளி O மற்றும் வளைவு புள்ளி A ஆகியவை இடைப்பட்ட வரைகோட்டின் ஆரம்ப பகுதி OA ஆனது தெவிட்டிய பகுதி எனப்படும். டிரான்சிஸ்டர்கள் எப்போதும் இந்த மின்னழுத்தத்திற்கு அதிகமான மின்னழுத்தங்களிலேயே செயல்படுகின்றன. வெட்டும் பகுதி. இப்போ அடிவாய் மின்னோட்டத்தை சுழி மதிப்பாக குறைக்கப்பட்ட நிலையிலும் கூட சிறிய அளவு ஏற்பான் மின்னோட்டம் பாயும். இப்போ வரைகோட்டில் IBC = 0க்கு கீழே உள்ள பகுதி என்ன சொல்கிறோம், வெட்டும் பகுதி என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் உண்மையான ஏற்பான் மின்னோட்டம் நிறுத்தப்படுவதே ஆகும். அடுத்து செயல்படும் பகுதி. வரைகோட்டின் மையப்பகுதி செயல்படும் பகுதி எனப்படும். இப்பகுதியில் உமிழ்ப்பான் அடிவாய் சந்தி முன்னோக்கு சார்பிலும் ஏற்பான் அடிவாய் சந்தி பின்னோக்கு சார்பிலும் வைக்கப்படுகின்றன. முறிவு பகுதி. அப்போ இப்பகுதியில் செயல்படும் டிரான்சிஸ்டர்கள் மின்னழுத்தம், மின்னோட்டம் மற்றும் மின்திறன் பெருக்கத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றன. முறிவு பகுதி. உற்பத்தியாளரால் குறிப்பிடப்பட்ட மதிப்பை விட ஏற்பான் உமிழ்ப்பான் மின்னழுத்த வேறுபாடு அதிகரிக்கப்படும் போது ஏற்பான் மின்னோட்டம் மிக பெரிய அளவு அதிகரித்து டிரான்சிஸ்டரின் சந்திகள் முறிவடையும். இந்த சரிவு முறிவு டிரான்சிஸ்டரை சேதமடைய செய்யும். அடுத்து வெளியீடு மின்னெதிர்ப்பு. அடிவாய் மின்னோட்டம் மாறாத போது ஏற்பான் உமிழ்ப்பான் மின்னழுத்த வேறுபாட்டில் ஏற்படும் மாறுபாட்டிற்கும் அதற்குரிய ஏற்பான் மின்னோட்டத்தில் ஏற்பட்ட மாறுபாட்டிற்கும் இடையே உள்ள விகிதம் வெளியீடு மின்னெதிர்ப்பு காமா அவுட் எனப்படும். இப்போ காமா அவுட் இஸ் ஈக்குவல் டு டெல் VC பை டெல் IC. அப்போ பொது IB கான்ஸ்டன்ட். அப்போ பொது உமிழ்ப்பான் நிலையில் உள்ள டிரான்சிஸ்டரின் வெளியீடு மின்னெதிர்ப்பு மிகவும் குறைவாகும். அடுத்து வீச்சு பண்பேற்றம். இப்போ இதுவரைக்கும் பார்த்தது எலக்ட்ரானியல் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகளில் எலக்ட்ரானியலை பற்றி பார்த்தோம். இப்போ தகவல் தொடர்பு அமைப்புகளில் வீச்சு பண்பேற்றம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதாவது நம்ம டிரான்சிஸ்டர் பெருக்கியாக செயல்படுவதில் வீச்சை அதிகரிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்ல, அது வீச்சு பண்பேற்றம். அடிக்கற்றை சைகையின் கன நேர வீச்சிற்கு ஏற்ப ஊர்தி சைகையின் வீச்சு மாற்றப்பட்டால்
அது வீச்சு பண்பேற்றம் எனப்படும். இப்போ அடிக்கட்டை அப்படிங்கிறது நம்ம பேசுகிறது. ஊர்தி செய்கை அப்படின்னா அது அந்த அடிக்கட்டை செய்கையை ஊர்தி செய்கை, அதாவது என்னது ட்ராவல் சிக்னல் அப்படிங்கிற அது மேலே வந்து என்ன செய்கிறோம், பொருத்தி நம்ம அனுப்புகிறோம். அப்போ அடிக்கட்டை செய்கையின் கனநேர வீச்சிற்கு ஏற்ப ஊர்தி செய்கையின் வீச்சு மாற்றப்பட்டால் அது வீச்சு பண்பேற்றம் எனப்படும். இங்கு ஊர்தி செய்கையின் அதிர்வெண் மற்றும் கட்டம் மாறாமல் உள்ளன. வீச்சு பண்பேற்றமானது வானொலி மற்றும் தொலைக்காட்சி ஒலிபரப்பில் பயன்படுகிறது. தொலைக்காட்சி வானொலியில் நமக்கெல்லாம் வந்து சிக்னல்ஸ் அது எப்படி போயிருந்தால் வீச்சு பண்பேற்றம் மூலமாக தான் நமக்கு பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ படம் 10.50 தகவல்களை சுமந்து செல்லும் அடிக்கட்டை செய்கை காட்டப்பட்டுள்ளது. படம் 10.50 உயர் அதிர்வெண் ஊர்தி செய்கை மற்றும் படம் 10.50 வீச்சு பண்பேற்ற செய்கை ஆகியவை தரப்பட்டுள்ளன. அடிக்கட்டை செய்கையின் மின்னழுத்தத்திற்கு ஏற்ப ஊர்தி அலையின் வீச்சு மாற்றப்படுவதை காணலாம். இப்போ பார்த்தது ஃபர்ஸ்ட் அடிக்கட்டை செய்கை, அப்புறம் ஊர்தி செய்கை, அப்புறம் வீச்சு பண்பேற்றப்பட்ட செய்கை. இப்போ அடிக்கட்டை செய்கை நம்ம பேசுகிறது, ஊர்தி செய்கை வந்து சுமந்து செல்வது. அப்போ ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு என்ன செய்கிறோம், நம்ம வந்து வீச்சு பண்பேற்றப்பட்ட செய்கையாக நம்ம படத்தில் பார்க்குறோம். அடுத்து இந்த வீச்சு பண்பேற்றத்தினுடைய நன்மைகள் என்ன அப்படின்னா, எளிதான பரப்புகை மற்றும் ஏற்பு, குறைவான பட்டை அகல தேவை, குறைந்த விலை. அதே மாதிரி வீச்சு பண்பேற்றத்தின் வரம்புகள் என்ன அப்படின்னா, இரைச்சல் அளவு அதிகம், குறைந்த செயல்திறன், குறைவான செயல் நடுக்கம். அடுத்து எலக்ட்ரானிய தகவல் தொடர்பு அமைப்பின் உறுப்புகள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்குறோம். இப்போது தகவல் தொடர்பில் வந்து எலக்ட்ரானியல் முக்கிய பங்கு வகிக்கிறது. முதல் பாடத்திலிருந்து இப்போ பார்த்தது எல்லாமே வந்து நம்ம இதில் வந்து என்ன செய்கிறோம், அப்ளை பண்ணுறோம். இப்போ தகவல் தொடர்பில் வந்து எலக்ட்ரானியல் முக்கிய பங்கு வகிக்கிறது. எலக்ட்ரானிய தகவல் தொடர்பு என்பது ஒரு ஊடகத்தின் வழியே ஒலி, உரை, படங்கள் அல்லது தரவை பரப்புதலே ஆகும். ஒலினா சவுண்டு, உரை நம்ம பேசுகிறது, படங்கள்னா நமக்கு இமேஜஸ், அது வந்து தரவை பரப்புதலே ஆகும். அப்போ நீண்ட தொலைவு பரப்புகையானது வெளியை ஊடகமாக, வெளினா ஆகாயத்தை ஊடகமாக பயன்படுத்துகிறது. இப்போ படம் 10.52 காட்டியுள்ள கட்டப்படம் மூலம் அடிப்படை தகவல் தொடர்பு அமைப்பின் உறுப்புகள் விளக்கப்பட்டுள்ளன. அடுத்து தகவல் அடிக்கற்றை அல்லது உள்ளீடு செய்கை, இன்ஃபர்மேஷன். தகவலானது பேச்சு, இசை, படங்கள் அல்லது கணினி தரவு போன்ற வடிவில் இருக்கலாம். இந்த தகவலானது உள்ளீடு ஆற்றல் மாற்றிக்கு உள்ளீடாக அளிக்கப்படுகிறது. உள்ளீடு ஆற்றல் மாற்றி, இன்புட் டிரான்ஸ்டியூசர். தகவல் தொடர்பு அமைப்பில் ஆற்றல் மாற்றியானது ஒலி, இசை, படங்கள் அல்லது கணினி தரவு வடிவில், கணினி தரவுன டேட்டாஸ், தரவு வடிவில் உள்ள தகவலை அதற்குரிய மின் செய்கைகளாக மாற்றுகிறது. அசல் தகவலின் சமமான மின் செய்கையானது அடிக்கற்றை செய்கை எனப்படுகிறது. இப்போ ஒலி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றும் ஒலி வாங்கி ஆற்றல் மாற்றிக்கு வந்து ஒரு சிறந்த உதாரணமாகும். அடுத்து பரப்பி. பரப்பியானது ஆற்றல் மாற்றியில் இருந்து வரும் மின் செய்கையை தகவல் தொடர்பு வழித்தடத்திற்கு அளிக்கிறது. இது பெருக்கி, அலையேற்றி, பண்பேற்றி மற்றும் திறன் பெருக்கி போன்ற சுற்றுக்களை கொண்டுள்ளது. பரப்பியானது ஒலிபரப்பு நிலையத்தில் அமைந்துள்ளது. அடுத்து பெருக்கி. ஆற்றல் மாற்றியின் வெளியீடு மிகவும் வலிமை குறைவாக உள்ளதால் அது பெருக்கியினால் பெருக்கப்படுகிறது. இதுதான் படம். ஃபர்ஸ்ட் வந்து தகவல் சொல்கிறோம், ஆற்றல் உள்ளீடு ஆற்றல் மாற்றி, அப்புறம் பெருக்கி, அப்புறம் அலையேற்றி, அப்புறம் ரெண்டும் பண்பேற்றி, திறன் பெருக்கி, தகவல் தொடர்பு வழித்தடம். அப்புறம் தகவல் தொடர்பு வழித்தடத்துலேருந்து நம்ம பெறுறோம், அதாவது ஏற்கும் விண்ணலை கம்பி, விண்ணலை கம்பினா ஆண்டனா, அப்புறம் ரேடியோ ஏற்பி, அப்புறம் பண்பிறக்கி, அடுத்து அடிக்கற்றை செய்கை, ஊர்தி அலைகள், அடிக்கற்றை செய்கை பெருக்கிக்கு போது வெளியீடு ஆற்றல் மாற்றி, அப்புறம் தகவல் அப்படிங்கிறது போகுது. அடுத்து அலையேற்றி. வெளியில் நீண்ட தொலைவு பரப்புகைக்காக உயர் அதிர்வெண் ஊர்தி அலைகளை இது உருவாக்குகிறது. அலையின் ஆற்றல் அதன் அதிர்வெண்ணுக்கு நேர்த்தகவில் உள்ளதால் ஊர்தி அலை மிக அதிக ஆற்றலை கொண்டுள்ளது. அடுத்து பண்பேற்றி. இது அடிக்கற்றை செய்கையை ஊர்தி செய்கையின் மீது மேற்பொருத்தி பண்பேற்றப்பட்ட செய்கையை உருவாக்குகிறது. அடுத்து திறன் பெருக்கி. இது நீண்ட தொலைவுக்கு செல்லும் வகையில் மின் செய்கையின் திறன் அளவை அதிகரிக்கிறது. அடுத்து பரப்பும் மின்னலை கம்பி, ஆண்டனான்னு சொல்கிறோம். இது ரேடியோ செய்கையை வெளியில் அனைத்து திசைகளிலும் பரப்புகிறது. அது மின்காந்த அலைகள் வடிவில் ஒளியின் வேகத்தில் செல்கிறது. அடுத்து தகவல் தொடர்பு வழித்தடம். தகவல் தொடர்பு வழித்தடமானது
பரப்பியில் இருந்து ஏற்பிக்கு குறைந்த இரைச்சல் அல்லது குலைவுடன் மின் செய்கைகளை பரப்புவதற்கு உதவுகிறது. கம்பி வழி தகவல் தொடர்பு கம்பிகள், கம்பி வடங்கள் மற்றும் ஒளி இலைகள் போன்ற ஊடகங்களை பயன்படுத்துகிறது. கம்பியில்லா தகவல் தொடர்பானது வெளியை தகவல் தொடர்பு வெளியேனா ஆகாயத்தை தகவல் தொடர்பு ஊடகமாக பயன்படுத்துகிறது. கம்பியில்லா தகவல் தொடர்பு நம்ம என்ன பண்ணுறோம், அதாவது செல்ஃபோனு எல்லாமே கம்பியில்லா தகவல் தொடர்பு தான், ரைட்டா? அதே மாதிரி ஏற்பி தகவல் தொடர்பு ஊடகத்தின் வழியாக பரப்பப்பட்ட சைகைகள் ஒரு ஏற்கும் விண்ணலை கம்பியால் ஏற்கப்பட்டு மின்காந்த அலைகளை ரேடியோ அதிர்வெண் சைகைகளாக மாற்றி ஏற்பிக்கு அளிக்கப்படுகிறது. ஏற்பியானது பண்பிறக்கி, பெருக்கி ஆகிய எலக்ட்ரானிய சுற்றுக்களை கொண்டுள்ளது. பண்பிறக்கியானது பண்பேற்றப்பட்ட அலையிலிருந்து அடிக்கற்றை சைகையை பிரித்தெடுக்கிறது. அடிக்கற்றை சைகை பகுக்கப்பட்டு பெருக்கிகளை பயன்படுத்தி பெருக்கப்படுகிறது. இறுதியாக இதற்கு வெளியீடு ஆற்றல் மாற்றிக்கு அளிக்கப்படுகிறது. இப்போ ஏற்கனவே நம்ம பெருக்கியை தான் பார்த்தோம், சரியா? அடுத்து மறுபரப்பிகள் சைகைகள் அனுப்பப்படும் நெடுக்கம் அல்லது தொலைவை அதிகரிக்க பயன்படுகின்றன. இது பரப்பி மற்றும் ஏற்பியின் தொகுப்பாகும். சைகைகள் ஏற்கப்பட்டு பெருக்கப்பட்டு மற்றும் மாறுபட்ட அதிர்வெண் கொண்ட ஊர்தி சைகை மூலம் மறுபடியும் சேருமிடத்திற்கு அனுப்பப்படுகிறது. விண்வெளியில் உள்ள தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். அப்போ அந்த செயற்கைக்கோள் சேட்டலைட் அப்படின்னு சொல்கிறோம், அதுதான் அந்த மறுபரப்பி பயன்படுகிறது. அடுத்து வெளியீடு ஆற்றல் மாற்றி. இது மின் செய்கையை மீண்டும் அதன் தொடக்க வடிவமான ஒலி, இசை, படங்கள் அல்லது தரவு ஆகியவனவாக மாற்றுகிறது. ஒலிப்பான்கள், படக்குழாய்கள், கணினி திரை ஆகியன வெளியீடு ஆற்றல் மாற்றிகளுக்கு எடுத்துக்காட்டுகளாகும். அடுத்து கொஸ்டின் ஒளி இழை தகவல் தொடர்பு, ஆப்டிக்கல் ஃபைபர் கம்யூனிகேஷன். சில ரோட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த OFC அப்படின்னு போட்டு ஒரு கல்ல மஞ்சள் பெயிண்டில் எழுதி வச்சுருப்பாங்க. அதாவது அந்த ஒளி இழை தகவல் தொடர்பு கம்பி வடம் உள்ள பூமிக்கு அடியில் போகிறது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக சிம்பாலிக்காக சொல்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. அப்போ அதான் நம்ம படிக்க போகிறோம், ஒளி இழை தகவல் தொடர்பு. இப்போது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு ஒளி இழையின் வழியாக ஒளி துடிப்புகளின் மூலம் தகவல்களை பரப்பும் முறை ஒளி இழை தகவல் தொடர்பு எனப்படும். இது முழு அக எதிரொலிப்பு, அதாவது டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன் அடிப்படையில் செயல்படுகிறது. கேட்கலாம், ஒரு 1 மார்க்கில் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், ஒளி இழை தகவல் தொடர்பு எந்த தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குகிறது இல்லை செயல்படுகிறது அப்படின்னா முழு அக எதிரொலிப்பு தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. இதான் அந்த ஒளி இழை தகவல் தொடர்பு படம். அடுத்து பயன்பாடுகள். இந்த ஒளி இழை தகவல் தொடர்புடைய பயன்பாடுகள் என்ன அப்படின்னா, ஒளி இழை அமைப்பு பல்வேறு பயன்பாடுகளை கொண்டுள்ளது. அவை சர்வதேச தகவல் தொடர்பு, நகரங்கள் இடையே தகவல் தொடர்பு, தரவு இணைப்புகள், ஆலை மற்றும் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் இராணுவ பயன்பாடு ஆகியவற்றுக்கு இந்த ஒளி இழை தகவலானது பயன்படுகிறது. அடுத்து இதனுடைய நன்மைகள் என்ன அப்படின்னா, ஒளி இழைகள் மிகவும் மெலிதானது, தாமிர வடங்களை விட குறைவான எடை கொண்டவை. இந்த அமைப்பு மிக அதிக பட்டை அகலத்தை கொண்டுள்ளது. இதன் பொருள் தகவல் சுமந்து செல்லும் திறன் அதிகம். அதனால தான் நம்ம என்ன இராணுவத்துக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம், சரிங்களா? ஒளி இழை அமைப்பு மின் இடையூறுகளால், அதாவது இந்த எலக்ட்ரிக் சிக்னல்லாம் பாதிக்கப்படுவது கிடையாது. அப்போ தாமிர வடங்களை விட, அதாவது தாமிரனா காப்பர் கேபிள்ஸை விட இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள், அதாவது ஒளி இழை மலிவானது. இப்போ நன்மைகள் பார்த்துடலாம். ஒளி இழைகள் மிகவும் மெலிதானது, தாமிர வடங்களை விட குறைவான எடை கொண்டவை. இந்த அமைப்பு மிக அதிக பட்டை அகலத்தை கொண்டுள்ளது. அதாவது என்ன பொருள் அப்படின்னா, அதிகமான தகவல்களை சுமந்து செல்லும். அதே மாதிரி ஒளி இழை அமைப்பு மின் இடையூறுகளால் பாதிக்கப்படுவதில்லை. எந்த சிக்னல்ஸ் என்ன செய்யாது, டிஸ்டர்ப் பண்ணாது. தாமிர வடங்களை விட ஒளி இழை மலிவானது. இதனுடைய குறைபாடுகள் என்ன அப்படின்னா, தாமிர கம்பிகளுடன் ஒப்பிடும்போது ஒளி இழை வடங்கள் எளிதில் உடையக்கூடியவை, சீக்கிரம் உடைஞ்சிடும். இதன் தொழில்நுட்பம் விலை உயர்ந்தது. அடுத்து அதிர்வெண் பண்பேற்றம். முதல்ல வீச்சு பண்பேற்றம் பார்த்தோமா, இப்போ அதிர்வெண் பண்பேற்றம். இப்போ அதிர்வெண் பண்பேற்றத்தில் அடிக்கட்டை சைகையின் கனநேர வீச்சிற்கு ஏற்றாற் போல ஊர்தி சைகையின் அதிர்வெண் மாற்றப்படுகிறது. அப்போ இங்கு ஊர்தி சைகையின் வீச்சு மற்றும் கட்டம் மாறாமல் உள்ளன. இப்போ அடிக்கற்றை சைகையின் மின்னழுத்தத்தில் ஏற்படும் உயர்வு
ஊர்தி செய்கையின் அதிர்வெண்ணை அதிகரிக்கிறது மற்றும் அதன் மறுதலையாகும். இப்போ படம் 10.51 காட்டியுள்ளவாறு இது பண்பேற்றப்பட்ட அலையின் அதிர்வெண் நிறமாலையில் அமுக்கங்களையும் தளர்வுகளையும் ஏற்படுத்துகிறது. உரத்த சைகைகள் அமுக்கங்களையும் வலிமை குறைந்த சைகைகள் தளர்வுகளையும் உருவாக்குகின்றன. இது அடிக்கற்றை சைகை முதல்ல, அப்புறம் ஊர்தி சைகை, அப்புறம் அதிர்வெண் பண்பேற்றப்பட்ட சைகை. சரிங்களா? அடுத்து அடிக்கற்றை சைகையின் மின்னழுத்தம் சுழியாக உள்ளபோது பண்பேற்றப்பட்ட சைகையின் அதிர்வெண் ஊர்தி சைகையின் அதிர்வெண்ணிற்கு சமமாகும். அடுத்து அடிக்கற்றை சைகையின் மின்னழுத்தம் நேர்குறி திசையில் அதிகரிக்கும் போது பண்பேற்றப்பட்ட அலையின் அதிர்வெண் அதிகரிக்கிறது. எதிர் அரை சுற்றில் மின்னழுத்தம் அதிகரிக்கும் போது பண்பேற்றப்பட்ட அலையின் அதிர்வெண் குறைகிறது. அடிக்கற்றை செய்கையின் மின்னழுத்தம் சுழியாக உள்ளபோது ஊர்தி அலையின் அதிர்வெண்ணில் மாற்றமில்லை, அதன் இயல்பான அதிர்வெண்ணில் உள்ளது. அதனை மைய அதிர்வெண் அல்லது ஓய்வு நிலை அதிர்வெண் சென்டர் ஆர் ரெஸ்டிங் ஃப்ரீக்வன்சி என அழைக்கலாம். நடைமுறையில் இதுவே எஃப்எம் பரப்பிக்கு ஒதுக்கப்பட்ட அதிர்வெண் ஆகும். எஃப்எம்னா ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன், எஃப்எம் ரேடியோலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதான் நடைமுறையில் இதுவே எஃப்எம் பரப்பிக்கு ஒதுக்கப்பட்ட அதிர்வெண் ஆகும். அடுத்து இந்த அதிர்வெண் பண்பேற்றத்துடைய நன்மைகள் என்ன? எஃப்எம்மில் இரைச்சல் மிகவும் குறைவு, இதனால் சைகை இரைச்சல் விகிதம் அதிகரிக்கிறது. அதே மாதிரி செயல்படும் நெடுக்கம் மிக அதிகம். 3, பரப்பப்பட்ட திறன் முழுதும் பயன்படுவதால் பரப்புகை பயனுறுதிறன் மிகவும் அதிகம். அதே மாதிரி எஃப்எம் பட்டை அகலமானது மனிதனால் கேட்கக்கூடிய அதிர்வெண் நெடுக்கம் முழுவதையும் உள்ளடக்குகிறது. இதனால் ஏஎம் வானொலியுடன் ஒப்பிடும்போது எஃப்எம் வானொலி சிறந்த தரத்தை கொண்டுள்ளது. சரியா? ஆம்பிளிடியூடு மாடுலேஷன் ஏஎம்னா, எஃப்எம்னா ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது வானொலிங்கிறது முதல்ல என்ன வீச்சு பண்பேற்றம் பார்த்தோம் இல்லையா? அதை கூட ஒப்பிடும்போது ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் அதாவது எஃப்எம் ரேடியோ வந்து ரொம்ப மிகுந்த சிறந்த தரத்தை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி அதிர்வெண் பண்பேற்றத்தினுடைய வரம்புகள் என்ன அப்படின்னா, அதிர்வெண் பண்பேற்றத்திற்கு மிகவும் அகலமான அலைவரிசை தேவை. எஃப்எம் பரப்பிகள் மற்றும் ஏற்பிகள் மிகவும் சிக்கலானவை மற்றும் விலை அதிகமானவை. ஏஎம்முடன் ஒப்பிடும்போது ஏற்கும் பரப்பு எஃப்எம் ஏற்பில் குறைவாகும். சரியா? இதுதான் அதனுடைய வரம்புகள். இதுவரை நாம் 12ஆம் வகுப்பு இயற்பியல் பாடத்தில் வந்து தொகுதி 2 எலக்ட்ரானியல் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகளை வந்து பார்த்தோம். மீதி பகுதியை வந்து அடுத்த வகுப்பில் நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.